ஓகே ஹாய் கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு அப்டேட் ஆகிட்டே இருக்குது. நம்மளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சீரியஸில் நம்மளுக்கு சார்ஜிங் எரரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரி தான் வந்துட்டு இருந்துச்சு. எல்லோ கலர் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் சிம்பிள் வரும். ஸோ அதை ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் அடுத்தடுத்த அப்டேட்டில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்ன, எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இது ஒரு நல்ல டெக்னிக்கல் வீடியோவாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேவா? வோல்டேஜ் டிவைடர் கான்செப்ட்டில் நிறைய வீடியோ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு இருந்த எல்லோ கலர் சிம்பிள், சேம் அதே மாதிரி ரெட் கலர் சிம்பிள், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் டிவைடர் கான்செப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.7 வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னாக்கா CPU சென்ஸ் பண்ணும். ஓகே, பழைய மாடலில் எல்லாம். அதுக்கப்புறம் என்ன அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன விஷயம் தான். நம்மளுக்கு VDD 1.8 அப்படின்னு சொல்லிட்டு ஏபின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸருக்காக போகிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா R1 ஒரு 100K போட்டு R2 63K போட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிவைடர் சர்க்யூட்டாக கனெக்ட் பண்ணி 0.7 வோல்டேஜை பேட்டரி தெர்மிஸ்டர் அப்படிங்கிற ஒரு லைனில் கொண்டு போய் CPUக்கு சென்சிங்காக கொடுத்துருப்பாங்க. 0.7 வோல்டேஜ் அங்கே மிஸ்ஸிங் அப்படின்னாக்க கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரர் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி சேஃபாக இருக்குது அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெட் கலர் எரர் வராது. சார்ஜிங் சேஃப் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிவைடர் சர்க்யூட் தான். ஆனால் எரர் மெசேஜ் வேறு மாதிரி வரும். ஆக்சுவலாக உள்ள வோல்டேஜ் போயிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வரும். வோல்டேஜே உள்ள போகலைன்னா அதுவே கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா எல்லோ கலர் எரர் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபோ எரர் மெசேஜோடு வரும். ஓகேங்களா? சார்ஜிங் பாஸ்ட், பேட்ரி டெம்பரேச்சர் டூ ஹை ஆர் டூ லோ சம்திங். ஓகேவா? இது என்னமா இப்போ மாடிஃபை ஆகிருக்குன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி மாடிஃபை ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா CPUக்குலாம் இப்போ எடுத்துகிட்டு போகல. லேட்டஸ்ட் மாடலில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா PMலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற அவுட்புட் VDD 1.8 அப்படிங்கிறது ரெண்டாக பிரிச்சிட்டாங்க. கவனிச்சிங்கன்னா ரெண்டுக்குமே R1 பார்த்திங்க அப்படின்னாக்க 100K தான். ஓகேவா? அப்போது சேம் அதே மாதிரி பேட்டரி தெர்மிஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 0.7 வோல்டேஜ் வரணுங்கிறதுக்காக டிவைடர் சர்க்யூட்டில் 63K R2 போட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி டெம்பரேச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா 63K நம்மளுக்கு R2 போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து 0.7 வோல்டேஜ் உள்ளே போயிடுச்சுன்னா அந்த PMஏ சென்ஸ் பண்ணிடுது பேட்டரி டெம்பரேச்சர் நார்மலாக இருக்குது அப்படிங்கிறதுனால சார்ஜிங் அலோவ் பண்ணிடும். இதில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணிச்சு, இந்த வோல்டேஜ் மிஸ்ஸிங் அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிச்சு அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி தெர்மிஸ்டர் எரர் இருந்துச்சுன்னா ரெட் கலரில் இந்த மாதிரி எரர் வந்துடும். சப்போஸ் இந்த மாதிரி ரெட் கலரில் எரர் வருது அப்படின்னாக்க நீங்கள் சார்ஜிங் தெர்மிஸ்டரை செக் பண்ணிங்கன்னா ரெடி பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ரெடி ஆகாது. ஒருவேளை இந்த மாதிரி எல்லோ கலர் எரர் வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பேட்டரி தெர்மிஸ்டர் லைனில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா R1 R2 செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை அந்த லைனை ட்ராக்கை செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரெடி ஆகாது. ஸோ மாற்றி செக் பண்ண முடியாது. ரெட் கலர் எரர் வந்தால் பேட்டரி தெர்மிஸ்டர் லைனை பார்க்கணும். சார்ஜிங் தெர்மிஸ்டர் லைன் எல்லோ கலர் எரர் வந்தால் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 33K போட்டு 0.45 வோல்டேஜ் வர்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துச்சு அப்படின்னா அங்கே சென்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி PM சென்ஸ் பண்ணிக்கும். ஸோ ரெண்டாக பிரித்ததுனால நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் வேறு ஒரு பக்கம் செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா செட் ரெடி ஆகாது. ஓகே, ஸோ வேலிடான பாயிண்ட் இது நோட் பண்ணிக்கிங்க. சேம் அதே மாதிரி எப்படி எங்கேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா தெர்மிஸ்டர் நான் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸ்கீமேட்டிக்ஸில் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அந்தந்த இதில் அந்தந்த மாடலில் அதுலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பவர் ஆம்ப்ளிஃபயருக்கு வர்றது, இது வந்து பார்த்திங்கன்னா CPUக்கு வர்றது, இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன சார்ஜிங் தெர்மிஸ்டர் லைனை இதை தான் என்லார்ஜ் பண்ணி நான் இங்கே காமிச்சிருக்கிறேன். ஓகேவா? அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா வைஃபைக்கு வர்றது. ஓகே, சிசி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி தெர்மிஸ்டர் வர்றது. சப்போஸ் இந்த தெர்மிஸ்டருக்கு பதிலாக இந்த தெர்மிஸ்டர் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெடி ஆகாது. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணி செக் பண்ணாதீங்க. ப்ராப்பராக மெஷர்மெண்ட் எடுக்க தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாக்க ரிப்பேரிங் வில் பி ஈஸி. நீங்கள் ஆக்சுவலாக ஆல்ரெடி ஓரளவுக்கு ரிப்பேர்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா, இல்லை ஃப்ரெஷராக இருக்கீங்களா, டோன்ட் வரி. சப்போஸ் ரிப்பேர் பார்த்துட்டு இருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக மெஷர்மெண்ட் எடுக்க தெரியாமல் அக்யூரேட் ரிப்பேர் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாமல் ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. லைவ் செட்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவ் ரிசல்ட்ஸோட வந்து பக்கா ஹேண்ட் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி லைவாக உங்கள்கிட்டயே ரிசல்ட் எடுத்து லைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க உங்களுக்கு
குயிக் ஃபால் ஃபைண்டிங் மெத்தட்னு சொல்லுவோம். டயக்னைசேஷனை ரொம்ப ஷார்ப்பாக பண்ண வச்சுருவோம். ஸோ அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிப்பேர்ஸ் வில் பி ஈஸி. அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ரிப்பேர் வில் பி வெரி வெரி ஈஸி. ஸோ அதை உங்களுக்கு நாங்கள் புரிய வச்சு உங்களுக்கு நாங்கள் பண்ண வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரிப்பேர் கற்றுக்கணுமா, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஆல் த பெஸ்ட், பை.